கடந்த 2014 இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார் என்ற தகவல் அன்றைய செய்தித்தாள்களிலே வந்தது. அது மட்டுமல்லாமல் யுவன் சங்கர் ராஜா ஒரு பள்ளிவாசலில் தொழுதுவிட்டு வெளியே வரக்கூடிய காட்சியும் அன்றைய சமூக வலைதளங்களிலே வேகமாக பரவியது. அவர் ஏன் இஸ்லாத்தை ஏற்றார் என்று அவரே சொல்லியிருக்கின்றார் அன்றைய நாட்களிலே. அது குறித்த ஒரு விரிவான தொகுப்பு தான் இந்த வீடியோ தொகுப்பு. வேலை காரணமாக மும்பை சென்றுவிட்டு திரும்புகின்றார் யுவன். அந்த நேரத்திலே தன்னுடைய வீட்டிலே அம்மா இரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவரும் அவருடைய சகோதரியும் உடனடியாக யுவனின் அம்மாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே யுவன் கார் ஓட்டுகின்றார். சிறிது நேரத்திலே மருத்துவமனையை அடைகின்றார்கள் மூவரும். மருத்துவமனையில் அமர்ந்து யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய தாயின் கையை பிடித்து கொண்டு இருக்கின்றார். சில நேரத்திலே அவர் இறைவனின் அழைப்பை தாய் ஏற்றுக்கொண்டார். அவர் காலமானார். மிகவும் வேதனைப்பட்டார் யுவன் சங்கர் ராஜா. அது மட்டுமல்ல, என் கையை பிடித்து கொண்டிருந்த என்னுடைய தாயின் ஆன்மா இப்போது எங்கு இருக்கும் என்று அந்த நொடியில் நான் யோசித்து அழுததுண்டு. அந்த நேரத்திலே மனம் நாம் வெதும்பி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் அப்பொழுதுதான் மக்காவிற்கு சென்று விட்டு வந்தார். அவர் என்னிடம் ஒரு முசல்லா, அதாவது முஸ்லிம்கள் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு பாய், அதை என் கையில் கொடுத்து, உனக்கு பாரமாக இருக்கக்கூடிய மனவேதனை இருக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் இந்த முசல்லாவிலே நீ அமர்ந்து கொள். முசல்லா மக்காவிலே மெக்காவிலே நான் தொழுத ஒரு முசல்லா, ஆகவே இதை நீ உன் அருகிலேயே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். வேறு எதுவும் சொல்லவில்லை. பிறகு நான் என்னுடைய அறையிலே ஒரு இடத்திலே வைத்துவிட்டு மறந்து விட்டேன். சிறிது மாதம் கழித்து என்னுடைய உறவினர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய தாயை குறித்து பேசக்கூடிய சூழல் ஏற்பட்ட போது எனக்கு என் தாயின் ஞாபகம் வந்தது. நான் அங்கே மனம் வேதனைப்பட்டேன் தாயை நினைத்து. பிறகு என்னுடைய அறையிலே நுழைந்தேன். திடீரென்று அந்த பாயை பார்த்தேன். இத்தனை நாள் இந்த பாயை நான் எப்படி மறந்து விட்டேன் என்று அந்த பாயை எடுத்து விரித்து நான் அதிலே அமர்ந்தேன். எனக்குள் ஏதோ ஒன்று வந்தது போல் நான் அழ ஆரம்பித்தேன். அப்பொழுது நான், அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று நான் அப்போது பிரார்த்தித்தேன் முதலாக. பிறகு நான் 2012ஆம் ஆண்டே இது நடந்த ஒரு சம்பவம். பிறகு குர்ஆனை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பிறகு படிக்க ஆரம்பித்தேன். படிக்க எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த குர்ஆன் கற்றுக் கொடுத்தது. அது எனக்கு மன அமைதியை தருவதாக நான் உணர்ந்தேன் குர்ஆன் படிக்கும் பொழுது. பிறகு என்னுடைய சகோதரரும் அவருடைய மனைவியும் எனக்கு ஆதரவு அளித்தனர், நான் இஸ்லாம் மதத்திற்கு மாறுவது குறித்து. பிறகு என்னுடைய தாய் என் கனவில் பலமுறை வந்து, யுவன், நீ தனியாக இருக்கிறாய், இஸ்லாம் என்ற மரத்தின் கீழ் நீ நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதை சொல்லியிருக்கிறார் அவருடைய தாய்.